ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சீசா ட்ரேடர் சேனல். இந்த சேனலில் இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரேடிங்னா என்ன, ட்ரேடர்னா யார், அவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரேடிங்கில் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, அதில் சைக்காலஜி எப்படி அஃபெக்ட் ஆகும், தென் நம்ம எப்படி அதில் ப்ளே பண்ணணும் அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ட்ரேடிங்கில் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போவீங்க. சரிங்களா? ஓகே. கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இது வரைக்கும் யாரும் சொல்லாததை நான் சொல்லியிருக்கேன். இப்போ சொல்ல போகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன சொல்லியிருக்கேன் அதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ஜென்ரலாக ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் 3 விதமான ட்ரேடர் இருப்பாங்க. ஒன்று ரீட்டெயில் ட்ரேடர், அதாவது ஸ்டார்ட் பண்ணுறவங்க. 2வது ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர். 3வது இன்வெஸ்டர்ஸ். அதாவது ரீட்டெயில் ட்ரேடர்னால் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்மளை மாதிரி. அதில் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த ஒரு அளவீடும் கிடையாது. 50,000 பண்ணலாம், 10,000 பண்ணலாம், இல்லை 1,00,000 10,00,000 கூட பண்ணலாம். ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ன்றவங்க என்னென்னா, இதே அளவு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இருக்கும். பட் அவங்களுக்கு சில கொள்கைகள், கட்டுப்பாடுகள் இருக்கும். அதாவது அவங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அதில் வச்சு அவங்க ஒரு சில கொள்கைகள், கோட்பாடுகள் வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வந்தால் தான் நான் பை பண்ணுவேன், செல் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு செக்மெண்ட்டில் மட்டும் தான் நான் பர்ட்டிகுலராக ப்ளே பண்ணுவேன், மற்ற எதுலேயும் நான் ப்ளே பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அவங்க டெய்லி ட்ரேட் பண்ண மாட்டாங்க முக்கியமாக. அப்படி டெய்லி ட்ரேட் பண்ணுறவங்க ட்ரேடராகவே இருக்க முடியாது. அது நீங்கள் போக போக தெரிஞ்சுக்குவீங்க. 3வது இன்வெஸ்டர். அந்த இன்வெஸ்டர் அப்படின்னா யாருன்னா, அது யாராக வேணால் இருக்கலாம். இந்த நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியலை, புரியலைன்னா உடனே அது கடவுள் மேலே தூக்கி போட்டுருவோம்ல. அது கடவுளாக இருக்கும், அது இயற்கையாக இருக்கும், அது ஏதோ ஒரு சக்தியாக இருக்கும். அந்த மாதிரி இந்த மார்க்கெட் எப்படி இயங்குது, நம்ம பை பண்ணும்போது மட்டும் அது எப்படி ரிவர்ஸ் ஆகுது, நமக்கு மட்டும் ஏன் லாஸ் கொடுக்குது, நம்மளை யாராவது நோட்டம் விட்டுக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஸோ அவங்கள நம்ம ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம், இல்லை இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவோம், இல்லை இன்வெஸ்டர்னு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியாது. பட் அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண ட்ரேடர் தான் அப்படின்றது நமக்கு போக போக தான் தெரியும். ஏன் அப்படின்றத போக போக நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ரீட்டெயில் ட்ரேடருக்கு வாங்க. ரீட்டெயில் ட்ரேடர்னால் என்னென்னா, இவங்க புதுசாக வந்தவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ புதுசாக வந்ததால் அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணுன்ற நோக்கம் இருக்குமே தவிர, அதை கற்றுக்கணுன்ற நோக்கம் பாதி பேருக்கு மேலே இருக்காது. ப்ளஸ் அது ஏன் இயங்குது, எப்படி இயங்குது அப்படின்றது அதை தெரிஞ்சுக்கிற ஆர்வமே அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு தேவை இன்றைக்கி நான் பணம் போட்டால் எனக்கு சம் பர்சன்டேஜஸ் ரிட்டர்ன் வரணும், இல்லை இன்றைய தேவைக்கு நான் பணத்தை எடுத்தால் போதும், நான் லாபம் சம்பாதிச்சா போதும் அப்படின்ட்டு மட்டும்தான் நினைப்பாங்க. ஸோ அவங்க தான் ரீட்டெயில் ட்ரேடர். அவங்களுக்கு இன்வெஸ்டர் வச்ச இன்னொரு பேர் என்னென்னா டம்ப் ட்ரேடர். அது என்ன டம்ப் ட்ரேடர்னா என்னென்னா, பணம் அவங்கக்கிட்ட சும்மா கொட்டி கிடக்கு அப்படின்னு அவங்களே பேர் வச்சுருக்காங்க. அது என்னப்பா கொட்டி கிடக்கு, நம்மகிட்ட பணம் இருந்தால் நம்ம ஏன்ப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறோம், நம்ம ஏன் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உண்மை என்னென்னா, நம்ம சம்பாதிச்சது போக மிச்சம் இருக்கிற பணத்தை நம்ம எஃப்டிலேயோ இல்லை பேங்க்லேயோ இல்லை எதுலேயோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் பரவாயில்ல. பட் ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு நம்ம சம்பாதிக்கணும்னு நினைப்போம்ல. ஸோ இந்த ரீட்டெயில் ட்ரேடரை அவங்க டம்ப் ட்ரேடர்னு சொல்லுவாங்க, ப்ரொஃபஷனல் ட்ரேடரை கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கு எங்கே பை பண்ணணும், செல் பண்ணணும்னு தெரியும். சரிங்களா? பட் ரீட்டெயில் ட்ரேடருக்கு தான் என்ன பண்ணுறோன்றதே அவங்களுக்கே தெரியாது. திடீர்னு பை பண்ணுவாங்க, திடீர்னு 2, 3 பாயிண்டில் வித்துருவு செல் பண்ணிடுவாங்க, ஒரு லாபம் சின்ன லாபம் சம்பாதிப்பாங்க. இவ்வளோ தான் ட்ரேடிங் அப்படின்னு அவங்களே தனக்கு தானே நினச்சிருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு ஏதோ ஒரு ஸ்டாக்கையோ இல்லை ஆப்ஷன்ஸையோ இல்லை ஃபியூச்சர்ஸையோ பிடிச்சி ஹோல்டு பண்ணாங்கன்னா, அந்த மணியை திருடுறது தான் இன்வெஸ்டரோட வேலை. ஸோ அவங்களோட மணி அவங்ககிட்ட சும்மா இருக்குது, அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது தான் டம்ப் ட்ரேடர்ஸ். அதாவது தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற மணி தான் டம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதைத்தான் டம்ப் ட்ரேடர்னு சொல்லுவாங்க. இப்போ கூட இந்த கொரோனா காலகட்டத்தில் உண்மையாகவே அமெரிக்காவில் ஒரு கதை நடந்தது. கொரோனா காலகட்டத்தில் சில வெறும் ரூ. 13 இல்லை ஏதோ ரூ. 3 இருந்த ஸ்டாக்ஸ் ரூ. 1000 வரைக்கும் போச்சு. அது காரணம் இந்த டம்ப் ட்ரேடர்ஸ். அதாவது இந்த ரீட்டெயில் ட்ரேடர் யூடியூப் மூலமாக பல பேர் சேர்ந்து வாங்கி 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 அந்த மாதிரி போயிடுச்சு. அதை இன்வெஸ்டரால் கூட அவங்கள கட்டுப்படுத்த முடியலை. கடைசி அவங்க
இந்த புரோக்கரேஜ் இருக்காங்கல்ல, அதாவது நம்ம இதில இந்த ஜெரோதா, குரோ ஆப்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி அந்த ஒரு புரோக்கர்கிட்ட சொல்லி கிளிட்ச்ச கொண்டு வந்து, அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கட்டுப்படுத்துனாங்க நம்மள. ஸோ, இன்வெஸ்டர் நெனச்சா அவங்க என்னனாலும் பண்ணலாம். இது பெரிய நியூஸ் ஆயி கூட வெளிய வந்தது. பட் யார் மேலயும் ஆக்ஷன் எடுக்கல. கடைசில பணம் தான் ஜெயிச்சது. அதனால தான் சொல்றேன், நீங்க ஷேர் மார்க்கெட்ல உங்க அறிவோட விளையாடல. நீங்க பண முதலைகளோட பணத்தோட விளையாடுறீங்க. சரிங்களா? அதனால ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். சொல்லப்போனா, நீங்க வந்து ஒரு கடல்ல ஒரு நதியில குளிக்க போறீங்க அப்டின்னா, குளிச்சுட்டு நீங்க பாட்டு வந்துரணும். இந்த நதிய வந்து என் வீட்டுக்குள்ள வரணும், என் வீட்டு பக்கம் இருந்தா நான் டெய்லி குளிப்பேன் அப்டின்னு நெனைக்கக்கூடாது. உங்களுக்கு தேவன்னா நீங்க போங்க, குளிச்சுட்டு உங்களுக்கு தேவையான தண்ணிய கொண்டு போயிருங்க. மத்தபடி நீங்க வந்து இந்த நதிய வந்து நான் என் வீட்டு பக்கம் திருப்புவேன்னு நெனச்சீங்கன்னா, நீங்க தான் மூழ்கி போவீங்க. அந்த மாரி தான் ஷேர் மார்க்கெட். ஓகே. இப்போ ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கு வருவோம். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்னா என்ன அப்டின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி தான் அவங்க ரீட்டெயில் ட்ரேடரோட அடுத்த வெர்ஷன் தான் ப்ரொஃபஷனல் ட்ரேடர். இவங்க பார்ட் டைமாவும் இருப்பாங்க, ஃபுல் டைமாவும் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கோட்பாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, ஒரு கட்டுப்பாடு இருக்கும். ஏன் பை பண்றோன்றது தெரியும். எதுக்கு செல் பண்றோன்றது தெரியும். 1 செகண்ட் கைஸ். ஒரு நிமிஷம். ஓகே கைஸ். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். தான் எவ்வளோ சம்பாதிக்கணுன்றது அவங்களுக்கு தெரியும். ப்ளஸ் அதாவது ரீட்டெயில் ட்ரேடர பொறுத்தவரைக்கும் அவங்க டெய்லி சம்பாதிக்கணும் இல்லையா? ஆனா ப்ரொஃபஷனல் ட்ரேடர் வந்து அப்படி இல்ல. 2 நாள், 3 நாள் எதுவுமே பண்ணாம இருப்பாங்க. திடீர்னு 4வது நாள் மொத்தமா சம்பாதிச்சுருவாங்க. அந்த மாரி. அவங்கள மணி மேனேஜ்மென்ட்டும் பண்ணிக்குவாங்க. ரிஸ்க் மேனேஜும் பண்ணிக்குவாங்க. அதாவது 3 நாள் ட்ரேட் எடுக்கலன்னா, 4வது நாள் மொத்தமா போய் மணிய போட்டு அப்படியே எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும். எவ்வளோ எடுக்கணும், எவ்வளோ போடணும் அப்படின்றது. ப்ளஸ் என்ன மார்க்கெட்ல நடக்குது. ஸோ அதுக்கேத்த மாரி எப்படி பிஹேவ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட பர்சனல் ப்ராப்ளத்த ட்ரேடிங்ல காட்ட மாட்டாங்க. அதாவது ஒரு சண்டையோ, இல்ல பணப்பிரச்சனையோ, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அந்த எமோஷனல ட்ரேடிங்ல கனெக்ட் பண்ண மாட்டாங்க. ட்ரேடிங் வேற, இது வேற. அவங்களோட பர்சனல் ப்ராப்ளம் வேற. ஏன்னா, அவங்க அந்த பிரச்சனைய ட்ரேடிங்ல காட்டினா என்ன ஆகும்னு ரீட்டெயில் ட்ரேடரா இருக்க எல்லாருக்குமே தெரியும். அந்த எமோஷனல நம்ம வந்து ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணுவோம். என்னென்னமோ அக்ரெசிவ் ட்ரேடிங் பண்ணுவோம். ரிவர்ஸ் ட்ரேடிங் பண்ணுவோம். என்னென்னமோ பண்ணுவோம். கடைசில பார்த்தா லாஸ்ல தான் இருக்கும். ஸோ, இதெல்லாம் கடந்து வந்தவங்க தான் ப்ரொஃபஷனல் ட்ரேடர். ஸோ, அவங்களுக்கு தெரியும். எமோஷனலா அவங்க அஃபெக்ட் ஆகும்போது ட்ரேடிங்கே பண்ண மாட்டாங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் கூட. அவங்க தான் ப்ரொஃபஷனல் ட்ரேடர். தென் அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட்டே கிடையாது. மந்த்லி வந்து நான் இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்ற நினைப்பே வராது. ஏன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் அங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வந்தா மட்டும் தான் அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. இல்லன்னா வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் அப்டின்னா கொஞ்சம் தான் அதிகமா இருக்குமே தவிர, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வந்து அதிகமாயிடும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரீட்டெயில் ட்ரேடர் வந்து ஒரு மந்த்லி ஒரு 30,000 40,000 சம்பாதிக்கிறோம்னா, அத வந்து வித்ட்ரா பண்ண மாட்டோம். முடிஞ்சவங்க தெரிஞ்சவங்க வித்ட்ரா பண்ணிக்குவாங்க. சில பேர் வித்ட்ரா பண்ணாம அப்படியே போட்டு அதில வந்து லாஸ் பண்ணிருவாங்க. பட் ப்ரொஃபஷனல் ட்ரேடர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வித்ட்ரா பண்ணிட்டு, அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் 50,000த்துல ஆரம்பிக்குதுன்னா, ஒவ்வொரு மாசமும் அந்த இன்வெஸ்ட்மென்ட் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. காம்பவுண்டிங் மாரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. ஸோ, இதுதான் ரீட்டெயில் ட்ரேடர், ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கும் உள்ள வித்தியாசம். 3வது இவங்க எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள ப்ளே பண்றாங்க? ஸ்ட்ராட்டஜி எப்படி கிரியேட் பண்றாங்க? ஸ்ட்ராட்டஜினா என்ன? அத எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அதில எப்படி அவங்க சம்பாதிக்கணும்? அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன் இப்ப பாருங்க. ஓகே காய்ஸ். இப்ப ஸ்ட்ராட்டஜினா என்னன்னா, எங்க பை பண்ணணும்? எங்க செல் பண்ணணும்? மார்க்கெட் நம்ம பை பண்ணதுக்கப்புறம் நமக்கு சாதகமா போச்சுன்னா, எவ்வளோ டார்கெட் வைக்கணுன்றது தெரியும். அதில எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்? எத்தன லாட் எடுக்கணும்? அப்படின்றது தெரியும். ஒரு வேளை ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா, அதாவது நம்ம பை பண்ண ஜோன்ல இருந்து அப்படியே திரும்பிருச்சு, நமக்கு லாஸ்ல போயிட்டுருக்குன்னா, அந்த லாஸ் எவ்வளோ புக் பண்ணிட்டு வெளிய வரணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஒரு ப்ராப்பர் எஸ்எல் இருக்கும். ஒரு என்ட்ரி செட்டப் இருக்கும். தென் எக்ஸிட் அதாவது டார்கெட் செட்டப் இருக்கும். இந்த 3மே இருக்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி. ப்ளஸ் பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெயிட் பண்ணுவாங்க. அவங்க எதையும் பார்த்து மிரள மாட்டாங்க. பை பண்ணதுக்கப்புறம், ஏன்டா பை பண்ணோம்னு சொல்லி 4 யூடியூபர்ஸ பார்த்து நம்ம வந்து கால் பை பண்ணியிருப்போம். ஆனா அவங்க வந்து புட் சைட்ல காட்டிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு புட் சைட்லாம் போமாட்டாங்க. அவங்க பை பண்ணா அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதுதான் ஸ்ட்ராட்டஜி. 2வது அது எப்படி ஒர்க் ஆகுது அப்டின்னா,
ஃபர்ஸ்ட்டு வித்தவுட் ஸ்ட்ராட்டஜி, வித் ஸ்ட்ராட்டஜி அப்புட்னா என்னன்னு பார்க்கணும். அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாம ஒர்க் பண்றவங்க, அதாவது ட்ரேட் பண்றவங்க வந்து தன்னோட பணத்த 100% ரிஸ்க் எடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது இத எப்படி சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு ஹண்டிங் பண்ற மாரி, அதாவது ஒரு வேட்டையாடுறத நெனச்சுக்கோங்க. இப்ப ஒரு புது ஹண்டர், அதாவது புது வேடன் காட்டுக்குள்ள போனாரு. இன்னைக்கு வந்து தனக்கான இரைய எடுக்கணும்னா, அவரு காடு ஃபுல்லா தேடிக்கிட்டே இருப்பாரு. அலைஞ்சுகிட்டே இருப்பாரு. கையில வில்லு, அம்பு ஏதோ ஒண்ணு. அத எடுத்து பார்த்துட்டு, எங்கேயோ ஒரு தூரத்துல ஒரு இரை இருக்குன்னா, அது மானோ, புலியோ, இல்ல பன்றியோ எதுவா வேணா இருக்கலாம். அத வந்து வேட்டையாடும்போது, சில சமயத்துல குறி படும், இல்லன்னா குறி மிஸ் ஆகும். அப்படி குறி விழுந்துருச்சுன்னா, ஓகே பரவால்ல. அந்த இரை கிடைச்சிரும். ஒருவேளை விழலன்னா, தப்பிருச்சுன்னா, அந்த அந்த இரை வந்து அங்கேருந்து தப்பிச்சு போயிடும். இல்லன்னா, சில நேரத்துல அந்த இரை வந்து நம்மளே தாக்க வரும். அப்படி தாக்க வரும்போது, நமக்கு அடிபடவும் வாய்ப்பு இருக்கு. இல்ல நம்ம சாகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதுதான் 100% ரிஸ்க்கு. இல்ல நம்ம தேடி தேடி போய் விரட்டி விரட்டி போய் ஓடும்போது தடுக்கி விழுந்து நம்மளே சாவறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நெறைய அடிபடவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ, இந்த ஹண்டிங்ன்றது கிட்டத்தட்ட வித்தவுட் ஸ்ட்ராட்டஜி இல்லாம. ஸோ, வித்தவுட் ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாம ட்ரேட் பண்றவங்களோட நெலைம வந்து இதுதான். ஒரு வேட்டையாடுற நெலைம மாரி தான். இப்போ ஸ்ட்ராட்டஜியோட ஒர்க் பண்றவங்களோட நெலைம வந்து சேம் அதே ஹண்டிங் தான். பட் ஒரு ப்ரொஃபஷனல் ஹண்டர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து முன்னாடி அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாரு. ஒரு காட்டுல எந்த இடத்துல எந்த மாரியான விலங்குகள் இருக்கும், எந்த இடத்துல அதிகமா இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ, அதுக்கேத்த மாரி அவங்க ட்ராப் செட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவாங்க. ட்ராப் அப்படின்னா, ஒரு பள்ளம் பறிச்சோ, இல்ல வலைய வச்சோ, இல்லன்னா ஒரு புலிய பிடிக்கணும்னா ஒரு ஆட்ட வந்து ஒரு ந ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டு சுத்தி நின்னு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ, அது எப்ப அந்த ட்ராப் வந்து விழும்னு தெரியவே தெரியாது. பட் அந்த ட்ராப் எங்க இருக்குன்னு மட்டும் அவங்களுக்கு தெரியும். அந்த ட்ராப் செட் பண்ணிட்டு அவங்க வெயிட் பண்ணுவாங்க, அந்த இரைக்காக. அது எப்ப வந்து ட்ராப்ல விழுகுதோ, அப்பதான் அது வந்து ஹண்ட்டும் பண்ண மாட்டாங்க. அந்த ட்ராப்ல விழுந்துச்சுன்னா அவ்வளோதான். அந்த இரை வந்து அவங்களது தான். அந்த மாரி இந்த ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வந்துட்டா, கண்டிப்பா ஒண்ணு எஸ்எல் அடிக்கும், இல்லன்னா டார்கெட் அடிக்கும். பட் அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் மொத்தமா காலி ஆகாது. பட் ஸ்ட்ராட்டஜி இல்லாம இருக்கிறவங்களுக்கு எஸ்எல் எங்க இருக்குன்னே தெரியாது. டார்கெட் எங்க இருக்குன்னே தெரியாது. தானா வெளிய வர்றது தான். பட் ஸ்ட்ராட்டஜி உள்ளவங்களுக்கு எஸ்எல்லும் தெரியும், டார்கெட்டும் தெரியும், என்ட்ரியும் தெரியும். ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜிக்கும், ஸ்ட்ராட்டஜி இல்லாம ப்ளே பண்றதுக்கும் உள்ள வித்தியாசம். இவ்வளோதான். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிய வச்சு நம்ம ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணணும். அது ஏன் பண்ணணும் அப்டின்னா, இந்த உலகத்துல மொத்தமா இருக்கிற மனுஷங்கள 4 வகையா பிரிக்கலாம். 1 எம்ப்ளாய்மென்ட், 2 செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட், 3 பிசினஸ், 4 வந்து இன்வெஸ்ட். இவ்வளோதான். இப்ப இந்த எம்ப்ளாய்மென்ட் கேட்டகரிக்குள்ள எல்லாமே வரும். அதாவது மொத்தத்துல 93% இந்த உலகத்துல உள்ள மக்கள் எம்ப்ளாயி எம்ப்ளாயி தான். அதாவது அந்த எம்ப்ளாயி வந்து சின்ன எம்ப்ளாயியாவும் இருக்கலாம், கூலியாவும் இருக்கலாம். இல்ல அதிக சம்பளம் 2,50,000 வாங்குற ஒரு ஐடி எம்ப்ளாயியாவும் இருக்கலாம். இல்ல யாரா வேணா அவங்க இருக்கலாம். இவ்வளோ ஏன் இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் இருக்காங்கல்ல, அவங்களே ஒரு எம்ப்ளாயி தான். அவங்களும் 2,50,000 சம்பளம் வாங்குறவங்க. 20,000 வாங்குறவங்களும் எம்ப்ளாயி கேட்டகரில தான் வருவாங்க. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னா என்னன்னா, தானே ஏதாவது ஒரு பொட்டி கடை, ஒரு துணி கடை, இல்லன்னா ஒரு டீ கடை வச்சிருக்காங்கல்ல, அந்த கடைக்கு வந்து அவங்க தான் முதலாளி, அவங்க தான் தொழிலாளியும் கூட. ஸோ முதலாளி, தொழிலாளி 2மே அவங்க தான். இவங்க தான் செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட். 3வது பிசினஸ். பிசினஸ்னா என்னன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு துணிக்கடை, இப்போ சரவணா ஸ்டோர் துணிக்கடை இருக்குன்னா, அவர் வந்து இறங்கிலாம் வேலை பார்க்க மாட்டாரு. அவரு ஒரு சிஸ்டம செட் பண்ணிருவாரு. அ ஒரு மார்க்கெட்டிங் டீம், ஒரு எக்ஸிகியூஷன் டீம், சேல்ஸ் டீம், இந்த மாரி நெறைய டீம் இருக்கும். அவங்களுக்கு கீழ ஒரு 500 பேர் இருப்பாங்க. இவரு போய் ஜஸ்ட் ஆர்டர் மட்டும் பண்ணுவாரு, மானிட்டர் பண்ணுவாரு, சூப்பர்வைசிங் பண்ணுவாரு. இவ்வளோதான் பண்ணுவாரு. டெய்லி அந்த வேலைக்கு போகணும்னு அவசியமே இல்ல. மத்த எம்ப்ளாய்மென்ட், செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட்ல டெய்லி வேலை பார்க்கணும்னு அவசியம் இருக்கு. இல்லைன்னா தன்னோட வேலை போயிரும், கெட்டு போயிரும். இதுதான் எம்ப்ளாய்மென்ட், செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட்க்குள்ள இது. பிசினஸ் வந்து அப்படி கிடையாது. தான் போய் வெறும் சைன் பண்ணா மட்டுமே போதும். 4வது இன்வெஸ்டர். இன்வெஸ்டர்னா என்னன்னா, அவங்ககிட்ட பணம் வந்து பயங்கரமா கொட்டி கிடக்கும். 1000,00,00,000, 10,000,00,00,000, 20,000,00,00,000 கொட்டி கிடக்கும். அவங்களுக்கு ஒரு அறிவு தேவையில்ல, ஒரு படிப்பு தேவையில்ல, ஒரு எதுவுமே தேவையில்ல. அவங்களுக்கு தேவை என்னன்னா, வேற யார்கிட்ட அறிவு இருக்கு, அவங்களால இந்த பணத்த பெருக்க முடியும்னா, அவங்கள நம்பி அந்த பணத்த இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க பெருக்கி தருவாங்க. இவங்க ஜஸ்ட் பணத்த போட்டுட்டு வெயிட் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ, இப்படி பண்ணி சம்பாதிக்கிறவங்க தான் இன்வெஸ்டர். இந்த இன்வெஸ்டர் இந்த உலகத்திலேயே 4, 5% தான் இருப்பாங்க. மத்த பேர் வந்து பிசினஸ் தான் பண்றாங்க. ஒரு 4, 5% மிச்சம் 93% வந்து எம்ப்ளாய்மென்ட் தான். இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட்ல நெறைய பேர் தோத்து போறாங்க. அது ஏன்றத இனிமே பார்ப்போம். ஒரு நிமிஷம் காய்ஸ். ஓகே. இப்ப நான் ஏன் இத சொல்றேன் அப்டின்னா,
ஓகே. இப்ப இத நான் ஏன் சொல்றேன் அப்டின்னா, நம்ம ஷேர் மார்க்கெட்குள்ள வந்திருக்கோம் இல்லையா? இந்த வந்தவங்க இது ஒரு எம்ப்ளாய்மென்ட்டா நெனச்சுட்டு பண்ணிட்டுருக்காங்க. ஆனா ஆக்சுவலா உண்மையிலே எம்ப்ளாய்மென்ட்னா எப்படி இருக்கும்னா, இப்ப நான் ஒரு எம்ப்ளாயி தான். இப்ப நான் பொறந்தேன். பொறந்து, வளர்ந்து ஸ்கூலுக்கு போயி ஒரு 18, 21 வருஷம் வரைக்கும் வேஸ்ட் பண்ணேன். படிச்சு கிடிச்சு. அதுக்கப்புறம் ஒரு எம்ப்ளாய்மென்ட்க்கு போனேன் 22வது வயசுல. அதுக்கப்புறம் நான் சம்பாதிக்கிறேன். சம்பாதிச்சு கடைசி சாகும்போது, அதாவது ரிட்டயர் ஆகும்போது ஒரு 60 வயசுல நான் ஒரு மேனேஜராவோ, இல்ல வைஸ் பிரசிடென்ட்டாவோ ஒரு கம்பெனில இருக்கேன் அப்டின்னா, அதுக்கப்புறம் என் புள்ள என்ன பண்ணுவான்? அவனும் பொறந்து வளருவான். திரும்ப படிப்பான். 21 வருஷத்த படிச்சு வேஸ்ட் பண்ணுவான். அதுக்கப்புறம் திரும்ப அவன் ஒரு கம்பெனிக்கு போவான். சம்பாதிக்கிறது எவ்வளோ சம்பாதிக்கிறன்றது முக்கியம் இல்ல. ஆனா, திரும்ப திரும்ப இதே ஒரு லூப்ல தான் மாட்டிக்கிட்டு இருப்போம். பொறப்போம், படிப்போம், பணத்த வேஸ்ட் பண்ணுவோம், சம்பாதிப்போம், 60 வயசு வரைக்கும் ஏதோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் திரும்ப அவன் பையன் அதே தான் பண்ணுவான். அவனுக்கு அடுத்த பையன் அதே தான் பண்ணுவான். இன்னொரு பையன் அதே தான் பண்ணுவான். கடைசி வரைக்கும் அதே தான் பண்ணுவாங்க. இது ஒரு லூப். அதாவது ஒரு பெர்சன் வந்து 0லேருந்து 10 ஸ்டெப் வரைக்கும் போறாங்கன்னா, திரும்ப 2வது பெர்சன் அந்த 10வது ஸ்டெப்லேருந்து தொடர மாட்டாங்க. திரும்ப 0லேருந்து தான் தொடருவாங்க. அடுத்த பெர்சனும் 0லேருந்து தான் தொடருவாங்க. இவங்க ஒரு லூப்லேயே மாட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் அங்கேயே தான் இருப்பாங்க. முன்னேறுற மாரியே இருக்கும். என்ன ஓட்டு வீட்லருந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு கான்கிரீட் வீடுக்கு போவாங்க. அப்புறம் கான்கிரீட் வீட்லருந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போவாங்க. அப்பார்ட்மெண்ட்லேருந்து மறுபடியும் சொகுசா ஒரு வில்லாக்கு போவாங்க. இப்படியே தான் இருக்குமே தவிர, கடைசி வரைக்கும் அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஒரே இடத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்குன்றது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு சார்ந்தே தான் இருப்பாங்க. அடுத்தவங்கள சார்ந்தே இருப்பாங்க. ஒரு லீவ் வேணும்னா, ஒரு மருத்துவ செலவுனா அடுத்தவங்க சார்ந்து தான் இருக்கிற மாரி இருக்கும். தற்சார்பு வாழ்க்கைய அவங்களால வாழவே முடியாது. இதுதான் எம்ப்ளாய்மென்ட். இதே செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட்னா என்னன்னா, கொஞ்சம் சேம். அதாவது இது கொஞ்சம் தான் டிஃபரெண்ட். அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பெர்சன் ஒரு கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஏதோ ஒரு கடை வைக்கிறாரு. ஒரு டீ கடை வைக்கிறாருன்னா, ஒரு 2, 3 வருஷம் கஷ்டப்பட்டு அதிலேயே வேலை பார்த்துட்டு இருக்காரு. பெரிய எஃபர்ட்லாம் போடல. பட் அது அவருக்கு ஒரு நல்ல வருமானம் தருதுன்னா, அடுத்து அவர் ஏதோ டெவலப் பண்ணுவாரு. அந்த கடைய பெருசாக்குவாரு, இல்ல 2 ஆக்குவாரு, இல்ல ஒரே கடைய 3 ஆக்குவாரு. என்னன்னாலும் பண்ணுவாரு. அதுக்கு அவர் பொறந்த பையன் வந்து, அவர் எந்த அளவுல சம்பாதிச்சு வச்சிருக்காரோ அங்கருந்து அப்படியே அவர் கன்டின்யூ பண்ணுவாரு. அவர் திரும்ப வந்து படிக்கணும், இது டிகிரி வாங்கணும், செலவு பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்ல. பொறந்து விளையாடும்போதே அவர் கூட வந்து ஒரு 6 மாசமோ, 3 மாசமோ அவர் கூட சேர்ந்து அந்த தொழில கத்துக்கிட்டா மட்டுமே போதும். அவர் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாரு. அவரோட எங்க முடிச்சிருக்காரு, அவர் அந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண செல்ஃப் எம்ப்ளாயி என்ன நிலைமையில விட்டுட்டு போனாரோ, அதே நிலைமையில இருந்து தொடர முடியும். இது ஒரு கட்டத்தில ஒரு 10 வருஷம், 15 வருஷம் கழிச்சு அவர் வந்து பிசினஸ் கேட்டகரிக்கு முடியும். அவங்க வந்து லூப்ல மாட்ட மாட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் செல்ஃப் எம்ப்ளாயி. அதாவது அவங்க 0லேருந்து ஒரு 25 ஸ்டெப்பு போனாங்கன்னா, அடுத்த பையன் 25லேருந்து 50 ஸ்டெப்புக்கு போவாங்க. அதுக்கு அடுத்த பையன் 50லேருந்து 100 ஸ்டெப்புக்கு போவாங்க. இவங்க தான் செல்ஃப் எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாய்மென்ட் ஒரு லூப்பு. செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் லூப்பு கிடையாது. ஸோ பிஸ்னஸ்ன்றது எப்புட்ன்னா, இதோட பல மடங்கு செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் மாரியே தான். என்ன செல்ஃப் எம்ப்ளாயில டெய்லி அவங்களே வேலை பார்க்கணும். அவங்க வேலை பார்க்கலைன்னா, அன்னைக்கு வந்து வருமானம் கிடையாது. சேம் எம்ப்ளாயி மாரியே தான். எம்ப்ளாயி அன்னைக்கு வேலை பார்க்கணும். செல்ஃப் எம்ப்ளாயி அன்னைக்கு வேலை பார்க்கணும். பட் பிஸ்னஸ்ன்றது அப்படி இல்ல. சேம் செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் மாரியே தான். கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா, அது அப்படியே ஜம்ப் ஆயிட்டே இருக்கும். அதாவது நம்ம எங்க முடிச்சோமோ, அங்கருந்தே இன்னொருத்தர் தொடர்ற மாரி இருக்கும். திரும்ப அவர் 0லேருந்து தொடர வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா, என்ன ஒரு விஷயம்னா, அவங்க வந்து பயங்கரமா வளருவாங்க. அதாவது அவங்க நின்னு வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்ல. மத்தபடி மானிட்டர் மட்டும் பண்ணா போதும். அவங்க அந்த கோர்ஸ் அதாவது இத பத்தி டீட்டெயிலா வேணாம். ஏன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்குள்ள தானே இருக்கோம். ஸோ ஷேர் மார்க்கெட்ன்றது இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் கேட்டகரிக்குள்ள தான் இருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு சம்பாதிக்கல, நாளைக்கு சம்பாதிக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வேணாம். சரிங்களா? ஒரு வாரத்துல 5 நாள் ட்ரேட் இருக்குன்னா, அதுல ஒரே நாள் நீங்க சம்பாதிச்சாலே போதும். ஒரு நாள் எடுக்கிற ட்ரேடு அடுத்த வாரத்துல ஒரு ட்ரேடு. இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு இருந்தா, ஒரு கட்டத்துல நீங்க பெருசா சம்பாதிக்க ஆரம்பிச்சுருவீங்க. சரிங்களா? ஸோ இப்படிதான் செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் ஷேர் மார்க்கெட் ஒர்க் ஆகுது. இது தெரியாம ஒரு எம்ப்ளாய்மென்ட் மாரி நான் தினமும் ஒரு ட்ரேட் எடுக்கணும், தினமும் ஒரு ட்ரேட் எடுக்கணும், ரூ. 500, 1000 சம்பாதிக்கணும், ஒரு ரூ. 300 எடுத்தா போதும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க கண்டிப்பா இந்த ப்ரொஃபஷனல் கேட்டகரில வரமாட்டீங்க. செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட்டான ஷேர் மார்க்கெட் கேட்டகரில கூட வரமாட்டீங்க. ஒரு கட்டத்துல நீங்க இந்த மாரி ஒரு கொள்கையோட, கோட்பாடோட நீங்க கட்டுப்பாடோட ட்ரேட் பண்ணும்போது, நீங்க இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் மாரி ஒரு நாள் மாறிருவீங்க. இன்னைக்கு நீங்க ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டு அப்பப்போ ட்ரேட் எடுத்து ஒரு சம்பாத்தியம் சம்பாதிப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க வேலைய விட்டு வர முடியும். ப்ரொஃபஷனல் ட்ரேடரால தான் முழுசா வேலைய விட்டுட்டு ஷேர் மார்க்கெட்குள்ள உட்கார முடியும். ஏன்னா, அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணாங்கன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜிய இன்னொருத்தருக்கு ஈஸியா கன்வே பண்ண முடியும்.
சரிங்களா? ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாம திடீர்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் இல்ல இஎம்ஏ, இண்டிகேட்டர வச்சு ஏதோ ட்ரேட் பண்றவங்க, தான் ஏன் ட்ரேட் எடுக்கிறோம்னு தெரியாதுல்ல. அத எப்படி இப்ப இன்னொருத்தருக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க? அப்ப எப்படி அவங்க வந்து நம்பிக்கையா வேலைய விட்டுட்டு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆவாங்க? ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாதவங்க அந்த மாரி ஆக முடியாது. இதே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜிய நல்லா பிராக்டிஸ் பண்ணி கத்துக்கிட்டா மட்டும் போதும். ஏதோ ஒரு கட்டத்தில அவங்க அந்த வேலைய விட்டுட்டு, அவங்க அந்த நம்பிக்கையில அதாவது சம்பாதிக்க ஆரம்பிக்கும்போது அவங்க வேலைய விட்டுட்டு ஃபுல் டைமா ட்ரேடராவே ஆக முடியும். இத இன்னொருத்தருக்கும் கத்துக் குடுத்து, அத அப்படியே தொடரவும் முடியும். செயின் மாரி அப்படியே கொண்டு போகவும் முடியும். ஸோ, இதுதான் ஷேர் மார்க்கெட்டு. இப்படிதான் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ, இதுதான் நானும் சொல்லிக் குடுத்துட்டுருக்கேன். ஓகே. இப்ப நான் என்ன சொல்லிக் குடுக்குறேன் அப்படின்றத பார்ப்போம். இங்க பாருங்க. இது என்னோட சேனல் த சீசா ட்ரேடர். இல்லாதவங்க பார்த்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல எனக்குன்னு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்ட்ராட்டஜி எதுல இருந்து வந்ததுன்னா, இந்த என்எஸ்சி வெப்சைட்குள்ள இருந்து வந்தது தான். ஓகேங்களா? நமக்கு செபி அதாவது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இவங்க குடுத்த ஒரே சப்ஜெக்ட் என்எஸ்சி. என்எஸ்சி வெப்சைட். ஓகேங்களா? இந்த என்எஸ்சி இந்தியா வெப்சைட் அப்புறம் பிஎஸ்சி இந்தியா வெப்சைட்ன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட்டு பிஎஸ்சி தான் இருந்தது. பிஎஸ்சி வந்து 1875ல ஸ்டார்ட் ஆனது. அதாவது இங்க இருக்கு பாருங்க. பிஎஸ்சி வந்து ஜூலை 1875ல ஸ்டார்ட் பண்ணது. இதில தான் வந்து நம்ம ஹர்ஷத் மேத்தா வந்து தன் கைவரிசைய காட்டினாரு. அதுக்கப்புறம் வந்து இதில நெறைய ஃப்ராட் ஸ்டாக்ஸ்ல வந்து நெறைய வந்துச்சு. அதில வந்து பிஎஸ்சில நெறைய பேர் ட்ரேட் பண்றதில்ல. ப்ளஸ் இதுக்கு சில கோட்பாடுகளும் இல்ல. அதுக்கப்புறம் 1992ல அவர் ஸ்கேம் பண்ணதுக்கப்புறம், அது வெளிய வந்ததுக்கப்புறம், கொஞ்சம் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்து டிஜிட்டலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான், இந்த ஸ்கேம் எல்லாமே குறைஞ்சுச்சு. ஸோ, அப்ப ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த என்எஸ்சி. ஸோ, மக்கள் யாரும் இப்படி ஏமாந்துறக்கூடாது அப்படின்னு, அவங்க குடுத்த வெப்சைட் தான் இந்த என்எஸ்சி இந்தியா, பிஎஸ்சி இந்தியா. ஓகேங்களா? நிஃப்டின்றது இந்த என்எஸ்சிக்குள்ள இருக்கும். சென்செக்ஸ்ன்றது பிஎஸ்சிக்குள்ள இருக்கும். இப்ப நம்மகிட்ட வீக்லி எக்ஸ்பைரி இருக்குன்றனால நிஃப்டியும், சென்செக்ஸும் வச்சுக்கிறோம். உங்களுக்கு ஒரு ஸ்டாக்க பத்தி என்ன டேட்டா வேணும்னாலும், இந்த என்எஸ்சிக்குள்ள போயி இங்க டைப் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க ஒரு நிஃப்டியே நான் வந்து போடுறேன்னு வச்சுக்கோங்க. நிஃப்டியின் டெரிவேட்டிவ்ஸ் வந்துருச்சா? இப்ப என்எஸ்சி வெப்சைட் வந்து கொஞ்சம் ஸ்லோ. ஸோ, லோட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க உங்க நெட்வொர்க் இஷ்யூலாம் கிடையாது. இது என்எஸ்சி வெப்சைட்டோட இஷ்யூ தான் அந்த மாரி. ஓகேங்களா? ஸோ, இந்த மாரி இவங்க ஆல் கான்ட்ராக்ட்ஸ், ஆப்ஷன் செயின், ஹிஸ்ட்ரி டேட்டா இப்படின்னு எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். சரிங்களா? நீங்க வெளிய போக அவசியமே இல்ல. இதுதான் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ன்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க 25,100 கால், 25,100 புட். அதாவது அதோட சென்டர் பாயிண்ட் என்னன்னா 25,100ல இருக்கு. இங்க இருக்கு பாருங்க. மார்க்கெட் வந்து முடிஞ்சது 25,114 இங்க இருக்கு. ஸோ 25, 100 கால் ஆப்ஷனும், புட் ஆப்ஷனும் 2 பேரும் பாருங்க உங்ககிட்ட எவ்வளோ வால்யூம் இருக்கு? 53,00,000 இங்க 46,00,000 கிட்டத்தட்ட 2மே சேம் 50, 50,00,000 வச்சுக்கோங்க. 2 பேரும் புடிச்சு இழுக்கிறனால 2 பேரும் சமமா இருக்காங்க. கயிறு பூட்டி வச்சு இழுக்குறாங்கன்னா 2 பேரும் சமமா இருந்தா மார்க்கெட் எந்த பக்கமும் மூவ் ஆகாது இல்லையா? ஸோ அந்த மாரி இது பண்றாங்க. ஸோ இந்த மாரி நீங்க பார்த்து பார்த்து தான் நீங்க ஸ்ட்ராட்டஜிய பில்ட் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இந்த வெப்சைட் குடுத்தது. இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, இங்க போட்டிருக்க எதுவுமே இருக்காது. அதாவது ஊருக்குள்ள நெறைய பேரு சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவன் வந்து எஸ்எம்சி கான்செப்ட், ஐசிடி கான்செப்ட், ட்ரெண்ட் லைன்ஸு, இண்டிகேட்டர்ஸு, பேட்டர்ன்ஸு, நியூஸு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, ஓஐ, சேஞ்ச் இன் ஓஐ, வால்யூமு இந்த மாரி ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிய சொல்லிக் குடுத்துட்டுருக்காங்க. இந்த எந்த ஸ்ட்ராட்டஜியுமே இந்த என்எஸ்சி வெப்சைட்ல கிடையவே கிடையாது. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி ஓகே. அத விடுங்க. இப்போ என்எஸ்சி வெப்சைட் தான் குடுத்தது. ஸோ, நீங்க இத்தன இது கத்துக்கிட்டு இருந்தா, இது எல்லாமே வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, கவர்மெண்ட் குடுக்காத ஒண்ணு இதனால இயங்குறது கிடையாது. ஏன்னா, நம்மளே நம்ம சொல்லி ஏமாத்திக்கிறது தான் இது. இப்ப இங்க ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு, அது ஃபார்ம் ஆயிடுச்சு, இது ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். இதெல்லாமே இப்ப பாருங்க, இது ட்ரெண்ட் லைன்னு சொன்னீங்கன்னா, இப்ப பாருங்க நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்றேன். இங்க எடுத்துட்டு காணோம். சாரி பாஸ் ட்ரெண்ட் லைன் தெரிய மாட்டேங்குது. லைன் தெரியல. ஏன்னு தெரியலையே! ஓகே. சாரி பாஸ். அது என்னோட பிரச்சனை தான். சரி ஓகே. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இங்கேருந்து இந்த ட்ரெண்ட நீ இப்படி போட்டா, இப்போ வருதா? இப்பயும் வரல.
இப்போ இங்கே பாருங்கள், நான் சும்மா ட்ரா பண்ணுறேன். இப்போது நான் இங்கே வந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் கைஸ். சரி, ஓகே. என்ன பண்ணுறது? நேரம். இதாங்க கைஸ். சரி, ஓகே. இதை விடுங்க. ஸோ இப்போ என்எஸ்சி வெப்சைட்டில் நான் முன்னே இந்த சொன்ன மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோ, ஐசிடி, எஸ்எம்சி கான்செப்ட், இண்டிகேட்டர்ஸ், பேட்டர்ன்ஸ், நியூஸ்ன்னு எதுவுமே கிடையாது. இந்த நியூஸ் கூட நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, இந்த என்எஸ்சி வெப்சைட்டில் இங்கே பாருங்கள், இந்த ஹோம் போனீங்கன்னா, இது கொஞ்சம் லேட்டாகவும் சொல்லியிருந்தேன்ல, இப்போ கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ எனக்கு இன்டர்நெட்டும் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது போல். ஸோ அதனால் ஒர்க் ஆகலை. இந்த ஹோம் பேஜில் ரொம்ப கீழே வந்துட்டிங்கன்னா, இதில் இல்லை. இப்போ அந்த ஹோம் பேஜ் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்டர்நெட் இஷ்யூ போல். சுத்தம். சரி, ஓகே கைஸ். ஸோ இன்டர்நெட் இஷ்யூ தான். சரி, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். ஓகே கைஸ், இப்போ நெட்டு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது வேறு. இப்போ ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறேன்னா, இப்போ பாருங்கள், நான் இங்கே வச்சா இது ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஓகே, கரெக்ட். இப்போ இதுவே கண்டினியூ ஆச்சுன்னா இப்படி ஓகே. சரிங்களா? இப்போது இதே இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு நாமளே ஒரு வடிவம் வச்சுக்குவோம். இப்போ இங்கேருந்து இங்கே வரைகிறோம். இப்போ அது கீழே உடஞ்சிடுச்சு. பட் கீழே உடஞ்சா கீழே வரணும். பட் கீழே போகாம திரும்ப மேலே போகுது. சரி, மேலே போனாலும் அப்படியே கன்டினியூவா மேலே போகணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ட்ரெண்ட் லைனை இப்படி மாற்றுவோம். அப்போ இதுவும் சரிப்பட்டு வரலையா? அப்போ திரும்ப வந்து ட்ரெண்ட் லைன் வந்து இப்படி மாற்றுவோம். இப்படி நமக்கு நாமே வந்து ஏதாவது டிசைன் வரைஞ்சிக்கிட்டே இருப்போம். இதுக்கு ஒரு உண்மை முகமே கிடையாது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறது, இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுலேயுமே உண்மை தன்மை எதுவும் கிடையாது. இப்போ ஒரு சப்போர்ட், இப்போ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ அது உடஞ்சிருச்சு, மேலே போச்சு இப்படின்னு வச்சுக்கிறீங்க. இப்போ அடுத்து வந்து திரும்ப இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ். இப்படியே நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே ஒரு ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்க, இங்கே தொட்டு கீழே வந்துச்ச உடனே நீங்கள் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் அதனால கீழே வந்துருச்சுன்னுவீங்க. பட் இதுக்கு ஒரு உண்மையே கிடையாது. இது எங்கெங்கே இந்த மாதிரி கிரியேட் ஆகுதோ அங்கங்கே நீங்களே வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. சரிங்களா? அப்புறம் முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி எதுவுமே தகுடு தத்துவம்லாம் பண்ணவே முடியாது. காரணம் என்னென்னா, இப்போ இது இது வந்து பாலிகேப்ன்ற ஒரு ஸ்டாக்கு. இது என்ன ஆச்சுன்னா 2024ல் மார்க்கெட்டில் வந்து ஒரு 2, 3 இயர்ஸாக கன்டினியூவா பார்க்குறவங்களுக்கு மட்டும் தெரியும். இந்த ஸ்டாக் வந்து 3 நாளில் வந்து 30% வந்து இறங்குச்சு. இங்கேருந்து இதை பார்த்தீங்கன்னா 30% வந்து இறங்குச்சு. இது ஏன் இறங்குச்சுன்னா, பாலிகேப்பில் அன்னைக்கு இன்கம் டேக்ஸ் ரெய்டு போனப்போ 1000 கோடி வந்து வரி ஏய்ப்பு பண்ணாங்க. அதாவது வரியே இல்லாமல் சில அக்கவுண்ட் இருக்குது அப்படின்னு. அதுக்கு வந்து 1000 கோடி அதில் வந்து கணக்கு வந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து இவங்க மேலே கேஸ் போட்டாங்க. அதனால் இது வந்து இறங்குச்சு. ஃபஸ்ட்டு டே வந்து 10% வந்து இறங்குச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு டே வந்து 11% இறங்குச்சு. அதுக்கு அடுத்த நாள் வந்து 20% இறங்குச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நினச்சா இறங்கியிருக்கலாம். ஆனால் ஏன் இறங்கலன்னா, செபி வந்து எல்லாமே கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு ஸ்டாக் நீங்கள் எவ்வளோ தான் முக்கி முக்கி நீங்கள் வந்து பை பண்ணாலும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும், ஒரு மாதத்துக்கு 30%க்கு மேலே டவுனோ, அப்போ போகக்கூடாது அப்படின்னு நல்ல ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ரெகுலேஷன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட்டு நம்ம ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ண முடிஞ்சுச்சு. இல்லைன்னா ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் மாதிரி கணிக்க முடியாததாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட், அதாவது இந்த எஸ்எம்சி, ஐசிடி இது எல்லாமே இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் இது எதுவுமே வந்து ஆ அதாவது டேட்டா கிடைக்கும்போது இது எல்லாமே செல்லுபடி ஆகாது. இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க, இப்போ நீங்கள் ஸ்டாக்ஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கலாம். பிரைஸ் ஆக்ஷன், இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் இதெல்லாம். பட் இங்கே நீங்கள் ஆப்ஷன்ஸ் பண்ண வர்றீங்க, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ண வர்றீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் வந்து முக்கியமாக வந்து நம்பர்ஸில் தான் ஒர்க் ஆகுது. என்னென்னா இங்கே இருக்கு பாருங்க. இது வந்து என்எஸ்சியோட வெப்சைட்டில். ஸோ அவங்க என்எஸ்சி வந்து நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்கு. ஸோ இங்கேருந்து தான் ஆப்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. இதில் உள்ளது தான் கணக்கு அப்படின்னு போட்டிருக்கீங்க. இங்கே எல்லாமே நம்பர்ஸில் தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்பர்ஸ் எப்படி உங்களுக்கு வந்து ஒரு டிசைனிங் கிரியேட் பண்ணும்? நம்பர்ஸில் எப்படி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும்? நம்பர்ஸில் எப்படி ஒரு ட்ரெண்டு வரும்? நம்பர்ஸில் எப்படி பேட்டர்ன்ஸ் வரும்?
ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து இந்த ஆப்ஷன பார்த்தீங்கன்னா, இந்த எல்டிபின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பிரீமியம் பிரைஸு, இது வந்து ஸ்ட்ரைக்குன்னு போட்டிருக்காங்க. இது ஸ்ட்ரைக் பிரைஸ். ஸோ இந்த பிரீமியம் பிரைஸ் வந்து ஒண்ணு மேல போகும், இல்ல கீழ போகும். அதாவது ஒண்ணு கூடும், இல்ல குறையும். அப்ப இதுல கூட்டல், கழித்தல் கணக்கு தான் இருக்கு. ஆனா அது எவ்வளோ கூடணும், எவ்வளோ கழிக்கணுன்றதுக்கு ஒரு இந்த டெல்டா, தீட்டா, காமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும். 0.3%, 0.4%, 0.2% இந்த மாரி. ஓடிஎம் பிரைஸ்ல 0.3க்கு கீழ தான் இருக்கும். ஏடிஎம்ல 0.4 இருக்கும். ஐடிஎம்ல 0.5, 0.6ன்னு இப்படி இருக்கும். ஸோ இந்த மாரி இருக்கும்போது, அது எத்தன பெர்சன்டேஜ் அங்க கூடணுமோ அவ்வளோதான் கூடுமே தவிர, நம்ம நெனச்ச மாரியெல்லாம் கூடாது. சரிங்களா? ஒரு செகண்ட் காய்ஸ். ஓகே. ஸோ இந்த மாரி தான் கூடும். ஸோ இதில வந்து முழுக்க முழுக்க கணக்கு மட்டும் தான் இருக்கே தவிர, வேற எதுவுமே இல்ல. நீங்க இது தெரியாம இஎம்ஏ, இண்டிகேட்டர், ஆர்எஸ்ஐ அப்படின்னு நீங்க போனீங்கன்னா, அதில பாதிக்கு பாதி தான் உண்ம. பாதிக்கு மேல வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதாவது நீங்க தப்பாவே ட்ரேட் பண்ணாலும் 10க்கு 5 தடவ பாஸ் ஆகும், 5 தடவ ஃபெயில் ஆகும். ஏன்னா நீங்க ஒரு காயின சுண்டி விடும்போது, ஒண்ணு ஹெட் விழும், இல்ல டெயில் விழும். இதான். இந்த மாரி நீங்க ஒரு கால் பை பண்ணீங்கன்னா, ஒண்ணு கால் மேல போகும், இல்ல கால் கீழ வரும். ஸோ, நீங்க வந்து இது தெரியாம வந்து இது வந்து ஒரு ஆவரேஜ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. 10க்கு 5 தடவ எப்படியுமே பாஸ் ஆகும். 5 தடவ எப்படியுமே ஃபெயில் ஆகும். ஸோ, இத வந்து நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு நெனச்சு நீங்க பண்ணீங்கன்னா, அதுல வந்து நீங்க லாஸ் தான் ஆவீங்க. ஸோ, இந்த கணக்கு ஆப்ஷன் கணக்கு தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க வந்து ஆப்ஷன்ஸ்ல வின் பண்ண முடியும். நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு எப்போ சொல்லுவோம்னா, அது 70% மேல பாஸ் ஆகும்போது தான் அது நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். அது என்னப்பா 70%ம்னா, இப்ப நீங்க 10 தடவ ட்ரேட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆவரேஜா எடுக்க போறீங்க. 10 தடவைல ஃபர்ஸ்ட்டு ஒரு 4, 5 தடவ ஃபெயில் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்க கேப்பிட்டலே அதோட காலியாயிரும். உங்க சைக்காலஜி எல்லாமே வீக் ஆயிரும். ஸோ, அதனால தான் அது வந்து அ அ 50%லாம் போனா அது ஃபெயில்ன்னு சொல்லுவோம். இப்ப இதே வந்து ஃபர்ஸ்ட்டு 2 டைம் இல்ல 3 டைம் மட்டும் ஃபெயில் ஆகுதுன்னா, உங்க கேப்பிட்டல் அவ்வளவா காலி ஆகாது. 4த் டைம் பாஸ் ஆயிடுச்சுன்னா, உங்க போட்ட கேப்பிட்டல் திரும்ப ரீகெயின் ஆயிரும். ஸோ, அதனால 70%க்கு மேல எது பாஸ் ஆகுதோ, அதாவது 10 தடவ நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்றீங்க. அதுல 7 தடவ அது பாஸ் ஆகுது, 3 தடவ ஃபெயில் ஆகுதுன்னா, அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? அது எதுவா வேணா இருக்கலாம். இப்போ என்எஸ்சிக்குள்ள வாங்க. இப்ப பாருங்க ஹோம் போறேன். இந்த என்எஸ்சிக்குள்ள தான் எல்லாமே இருக்கு. இப்ப நீங்க நியூஸ்லாம் பார்க்குறேன் அப்படின்றீங்கல்ல, இப்ப இந்த நியூஸ்லாம் நியூஸ் எல்லாமே வந்து இந்த என்எஸ்சியே தான் குடுக்கும். இப்ப இந்த என்எஸ்சில அப்படியே கீழ வாங்க. கீழ பார்த்தீங்கன்னா, இதுல 1 செகண்ட் காய்ஸ். கார்ப்பரேட் டேட்டா கார்ப்பரேட் அனௌன்ஸ்மென்ட் இருக்குன்னு பாருங்க. இதுதான் காய்ஸ் நியூஸு. இதுல வர்றது தான் நியூஸு. இத தவிர்த்து இந்த ஐபிஓ குடுக்குற எல்லாமே பாருங்க. எல்லாமே என்எஸ்சியே குடுக்கும். அதுவும் இல்லாம இது செகண்டுக்கு செகண்டு குடுக்கும். சரிங்களா? இத விட்டுட்டு வேற எங்கேயாவது போய் வேற வெப்சைட்ல போய் நியூஸ் என்னன்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அதெல்லாம் ஃபேக். இதுல பாருங்க இது வந்து வித் பிடிஎஃபோட ஒரு கம்பெனியோட என்ன புது ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கா? இல்லையா? இல்ல அவங்களுக்கு எவ்வளோ ஃபைன் போட்டுருக்காங்க? அதுல சிஇஓ இருக்காரா? மாறிட்டாரா? இல்ல வேற என்ன பண்றாங்க? வேற ப்ராஜெக்ட் இருக்கா? இல்லையா? திவால் ஆகுதா? இல்லையான்னு எல்லாமே கம்பெனி ப்ரூஃபோட இங்க போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் ஒரிஜினல் நியூஸ். இத தவிர்த்து வேற எதுவுமே நீங்க வெளிய பார்க்குற நியூஸ் எல்லாமே உண்மையே கிடையாது. இந்த மணி கண்ட்ரோல்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல வர்றது எல்லாமே இதுல இருந்தத எடுத்து போடுறது தான். சரிங்களா? ஸோ இது நமக்கு தெரியாது. நமக்கு தேவையான எல்லாமே இதுக்குள்ள தான் காய்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஒரு ஸ்டாக் வேணும்னா கூட இப்ப பாருங்க டிசிஎஸ்ன்னு இதுல டைப் பண்றேன். இதுலயே வந்துருச்சு. இதுல போனீங்கன்னா, மார்க்கெட்டோட கேப்பிட்டல் என்ன? அதோட குரோத் என்ன? இங்க பாருங்க இது ஈக்விட்டி. ஈக்விட்டினா இதுல இருக்கு பாருங்க. மார்க்கெட்டோட டோட்டல் மார்க்கெட் கேப்பிட்டல் 11,33,546 கோடி. இதுல இன்னைக்கு வந்து ஈக்விட்டிய பை பண்ணவங்க, செல் பண்ணவங்களோட லிஸ்ட் இதுல காட்டும். ஆனா என்ன ஒண்ணு 2 நிமிஷம், 3 நிமிஷம் வந்து ப்ரீவியஸ் டேட்டா தான் காட்டும். என்எஸ்சிய பொறுத்தவரைக்கும். ஸோ ரியல் டைம் டேட்டா கிடைக்காது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட புரோக்கரேஜ் ஆப்ல குடுக்குற எல்லாமே இங்க குடுக்கும். பட் நமக்கு பார்க்க தெரியாது. பார்க்கலாம் அவ்வளோதான். ஸோ இது வந்து ஈக்விட்டிக்கு, இது வந்து டெரிவேட்டிவ்ஸ். நீங்க ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணணும்னா, இதுலருந்து ரெஃபர் பண்ணி இத எடுத்து நீங்க பண்ணணும். இதுலயும் பாருங்க கான்ட்ராக்ட்ஸ் இப்ப வந்து கால் சைடு தான் மேல போற மாரி காட்டுது டிசிஎஸ். அதாவது எல்லாருமே கால் கான்ட்ராக்ட்ல தான் பை பண்ணியிருக்காங்க. இதுல பையர்ஸ் எத்தன பேர், செல்லர் எத்தன இது வந்து டோட்டல் வால்யூம். இதுல பையர் எத்தன பேர் இருக்காங்க, செல்லர் எத்தன பேர் இருக்காங்கன்றத நீங்க ட்ரேடிங் ஆப்லயோ, இல்ல இதுக்குள்ளேயே திரும்ப போய் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ இதோட ஆப்ஷன் செயின் இங்க இருக்கு. ஸோ நீங்க இப்படி பார்த்து தான் இதுலருந்து நீங்க உங்க ஸ்ட்ராட்டஜிய வந்து கண்டுபிடிக்கணுமே தவிர, வெளிய நீங்க எங்கேயுமே போக தேவையே இல்ல கைஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி இந்த ஆப்ஷன் செயின டெரைவ் பண்ணி, கணக்கு பண்ணி கொண்டு வந்தது தான். இப்போ நம்ம மெம்பர் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிட்டதுக்கப்புறம்,
அவர் எவ்வளோ பிளெஸ்ஸிங்காக உணர்றாருன்னு இங்கே பாருங்கள். இது வந்து அவர் இதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்டவங்கள்ட்ட இருந்து நோட் பண்ணிக்கிட்டது. அதாவது எல்லாரும் கற்றுக்கிட்டாங்கன்னா அது வந்து ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் வந்து நிறைய பேர்கிட்ட கற்றுக்கிட்டு இந்த ஹோம்ஒர்க்லாம் பண்ணியிருக்காரு. லோட் ஆகுது கைஸ். ஸோ இந்த மாதிரி ஹோம்ஒர்க்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவர் வந்து இத்தனை போட்டிருக்காரு. ஸோ இங்கே பாருங்கள், ஃபைனலி ஆப்ஷன்ஸ் ரியல் கேம் லேர்ன்டு ஃப்ரம் யூ. அதாவது என்கிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டாரு, மற்ற எல்லாருமே ஃபேக்காக தான் பண்ணாங்க. ஆஃப்டர் மெனி ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் ஐ ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி நவ் ஐ நோ த ட்ரூ வேல்யூ ஆஃப் வாட் யூ ஹவ் தாட் அஸ் ப்ரெஸ். அதாவது இவங்க இத்தனை பேர் வந்து பெரிய பெரிய ஆளுங்க கற்றுக் கொடுத்தது எல்லாமே இவங்க இது வந்து 50,000 கொடுத்து அவர் கற்றுக்கிட்டாரு அப்படின்னு போட்டிருக்காரு இதில். சரிங்களா? ஸோ 50,000 கொடுத்துமே யாருமே உண்மையை சொல்லித்தரவே இல்லை. ஆக்சுவலாக உண்மை என்ன அப்படின்றத சொல்லித்தரவே இல்லை. நாம் மட்டும்தான், அதுவும் நாம் மட்டும்தான் வந்து உண்மையாக வந்து என்ன மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது, எவ்வளோ ஒர்க் ஆகும் அப்படின்ற டீட்டெயிலோடு நம்ம வந்து சொல்லித்தரோம். எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சது தான் உங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்படி தான் நம்ம சொல்லி தந்துட்டுருக்கோம். இதுதான் ஒரிஜினலு. ஸோ இதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. அப்புறம் இன்னொன்று சொல்ல நினச்சேன். இதில் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் ஹார்மோனிக் பேட்டர்ன் அதுவும் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஹார்மோனிக் பேட்டர்ன் வந்து ஃபுல்லாகவே சார்ட் பேசிஸில் வரும். இங்கே பாருங்கள், இந்த ஹார்மோனிக் இதில் சார்ட் பேட்டர்னில் பேங்க் நிஃப்டி எங்கே ரிவர்ஸ் ஆகும், அதாவது இதை தொட்டு இங்கே ரிவர்ஸ் ஆகுன்றது இந்த பேட்டர்னில் வந்து நமக்கு தெரியும். ஸோ அடுத்து திரும்ப பாருங்கள், இது வந்து ஒரு என் பேட்டர்ன். இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுன்றது கணக்கு வந்துச்சு, அதே மாதிரி திரும்புது. இப்போ இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுன்றதும் ஒரு கணக்கு. ஸோ இது திரும்ப தான் பார்ப்போம். பட் இதோட அக்யூரசி கொஞ்சம் கம்மி தான். ஒரு 60லேருந்து 80% வரைக்கும் அக்யூரசி. பட் ஆப்ஷன் ப்ரீமியம் தான் நல்ல அக்யூரசியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னாலும் இந்த என்எஸ்சிக்குள்ளே தான் இருக்குது. தெரியாதவங்க எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் யூடியூப் பார்த்து கற்றுக்கோங்க. இல்லை நம்மளும் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், அதில் வந்து கற்றுக்கிறதுனாலும் கற்றுக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ வேறு என்ன சொல்லணும்? ஸோ அதான் காய்ஸ். ஸோ நீங்கள் இதை ஒரு ட்ரேடிங்கை வந்து ஒரு கேம்லிங்காக பண்ணாமல் இன்றைக்கி சும்மா சம்பாதிக்கணும்னு நினைக்காம, நான் இனிமேல் ஃபுல் டைமாக என்னோடய வாழ்க்கையை அதாவது நம்ம ஃபுல்லாகவே ட்ரேடிங் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க, ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மெதுவாக கற்றுக்கோங்க. நீங்கள் ஸ்லோவாக போனாலும் ஜெயிக்கிறது வந்து ரொம்ப பெருசாக ஜெயிக்கலாம் இதில். சரிங்களா? இன்றைக்கி சம்பாதிக்கலன்னு சொல்லி போய் உட்காராதீங்க. இன்றைக்கி சம்பாதிக்கலாம், நாளைக்கு சம்பாதிக்கலாம், அவ்வளோதானே தவிர, ஆனால் இன்றைக்கி லாஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் மிக முக்கியம். ஏன்னா மெயினாக இதை சொல்ல மறந்துட்டேன். ஆப்ஷன்ஸில் பாருங்கள், இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன், இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா முக்கியமாக டெரைவ் பண்ணது செல்லர்ஸோட அடிப்படையில் தான். சரிங்களா? அதாவது இங்கே இருக்கிற மொத்த வேல்யூமே 0 ஆக போகுது இந்த ஓடிஎம்மில். இந்த மணிலையும் நிறைய டைம் வேல்யூலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் கரையணும்னா அது வந்து ஆப்ஷன் செல்லர்ஸால் மட்டும்தான் முடியும். ஆப்ஷன் பையர் வந்து இதில் உள்ளே போகிறதும் தெரியக்கூடாது, வர்றதும் தெரியக்கூடாது. சரிங்களா? நீங்கள் எப்போயுமே ஹோல்டு பண்ணுறது எல்லாருமே ஆப்ஷன் செல்லராக தான் இருப்பாங்க. ஆப்ஷன் பையர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஏன்னா 10ல் 4 நாள் நடக்கிறது டிகே தான் நடக்கும். ஒரு நாள் மட்டும்தான் ட்ரெண்டிங் ஆகும். சரிங்களா? அப்போது 4 தடவை பண்ணுறவங்க ஜெயிப்பாங்களா, இல்லை ஒரே ஒரு தடவை மட்டும் பண்ணுறவங்க ஜெயிப்பாங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதாவது கண்டினியூவாக பண்ணுறவங்க. நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்கில் டெய்லி சம்பாதிக்கலாம், ஆனால் ஆப்ஷன் பையிங்கில் டெய்லி சம்பாதிக்கவே முடியாது. நீங்கள் யாரை வேணால் போய் கேட்டு பாருங்கள், எத்தனை பேரை வேணால் ரெஃபர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணியே ஆகணும்னா யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. டெய்லி சம்பாதிக்கிறவங்க ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணுவாங்க. அதாவது ஆப்ஷன் செல்லிங்னா டைரெக்டாக செல் பண்ணுறதில்ல, ஹெட்ஜிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆப்ஷனை பை பண்ணி அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷனை செல் பண்ணுவாங்க கால் சைட்லேயே. சரிங்களா? ஒரே ஒரு கால் சைடு மட்டும் செல் பண்ணிவிட்டு மட்டும் உட்கார மாட்டாங்க. அப்படி பண்ணால் அவங்களுக்கே தெரியும், லாஸ் ஆகும், ஹெவியாக லாஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் காரணம். ஆப்ஷன் ப்ரீமியமே வந்து அதாவது டிகேவோட தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் டெய்லியுமே பையிங் பண்ண முடியாது. ஸோ இது தெரியாமல் எனக்கு வந்து டெய்லியுமே வந்து எனக்கு என்ட்ரி கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ஜெயிக்க முடியாது. ஸோ இதில் வாரத்தில் 3 நாளைக்கு மேலே டிகே தான் ஆகும். 1 நாள் 2 நாள் ட்ரெண்டிங் கிடைக்கும். அந்த ட்ரெண்டிங்கை கண்டுபிடிச்சி என்னைக்கு நடக்குதுன்னு கண்டுபிடிச்சி அன்னைக்கு நம்ம ட்ரெண்டிங் டேயில் உட்கார்றது தான் புத்திசாலித்தனம். அப்படி பண்ணுறவங்க தான் ஜெயிப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். நாம் ஜெயிக்கலாம் சேர்ந்து. ஓகே கைஸ், தேங்க்யூ.